உறக்கச் சொல்வோம் உண்மையை. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் மொழி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உண்மையை சொல்வோம், உறக்கச் சொல்வோம் என்னும் கொள்கை முழக்கத்தோடு நம்முடைய தமிழ் மொழி தொலைக்காட்சி என்பது பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து படம் பிடித்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு இடத்தை பதிவு செய்யவிருக்கின்றோம். தம்பி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த இடத்த சுற்றி காமிங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பேரையூர் சாலையினுடைய மெயின் பிரதான சாலை அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுமார் 11 ஏக்கர் 16 சென்ட் பரப்பளவு கொண்ட இந்த இடம் மிகப்பெரிய இடம். அப்படி என்றால் இந்த இடத்தை நான் என்ன இப்போ ரியல் எஸ்டேட் விற்பனை செய்வதற்காக தமிழரசில் எதுக்கோ வந்திருக்கான் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். உண்மை அதுவல்ல. இந்த இடம் கள்ளர் கல்விக் கழகத்திற்கு பாத்தியப்பட்ட இடம். இந்த கள்ளர் கல்விக் கழகம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்குளத்தோர்களின் பங்களிப்பு, கள்ளர் மறவர் அகமுடையர் என்று சொல்லக்கூடிய முக்குளத்தோர்களின் பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அதை யாராலும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த பிரமலை கள்ளருடைய வீரத்தையும் தீரத்தையும் இவருடைய முரட்டு குணத்தையும் பார்த்து அஞ்சி நடுங்கிய ஆங்கிலேய அரசு இவர்களுக்கு முறையாக கல்வி வழங்கப்பட வேண்டும், தொழிலை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக கள்ளர் சீரமைப்பு துறை என்கின்ற ஒரு துறையை உருவாக்கினார்கள். காரணம், அதற்கு முன்பாக இந்த இனத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை கொண்டு வந்தார்கள். அதுதான் குற்றப்பரம்பரை சட்டம் என்கின்ற ஒரு மாபெரும் கொடிய சட்டம். இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இந்தியாவில் வேறு எந்த விதமான இடத்திற்கும் கிடையாது. இந்த பிரமலை கள்ளர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டு வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை மீறி இந்த மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் கள்ளர் சீரமைப்பு துறை. இந்த கள்ளர் சீரமைப்பு துறையின் மூலம் பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செய்வதற்கு அந்த அரசாங்கம், ஆங்கிலேய அரசு முன்வந்தது. அதனுடைய ஒரு தொடக்கம்தான் இங்கே எதிர்க்கே ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருக்கின்றது. இப்பொழுது எதற்காக இந்த இடத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 11 ஏக்கர் 16 சென்ட் நிலப்பரப்பை கொண்ட இந்த இடத்திலே தான் விவசாய பண்ணை என்ற ஒரு பண்ணை இருந்திருக்கின்றது. இந்த விவசாய பண்ணை என்று சொன்னால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த இடத்திலே விவசாய வேலை செய்து அவர்களுக்கான கூலியை பெற்றுச் செல்வது என்பது வழக்கமாக இருக்கின்றது. பிரமலை கள்ளர் வெல்ஃபேர் ஹவுஸ் உசிலம்பட்டி. This stone was laid by His Excellency Honorable the Viscount 1926ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் அவர்களால் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த கள்ளர் சீரமைப்பு துறையின் சார்பாக இங்கே ஒரு கூட்டுறவு வங்கி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டுறவு வங்கியின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விவசாய பண்ணையில் விவசாயம் தவிர வேறு எந்த தொழிலும் யாருக்கும் தெரியாது. குறிப்பாக இந்த பிரமலை கள்ளர்களை பொறுத்தவரை காவல் ஒன்றை மட்டுமே தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல் செய்வதுதான் இவர்களுக்கு குலத்தொழிலாக இருக்கின்றது. அது எல்லோருக்கும் அந்த தொழில் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற மற்றவர்களும் வேலை வாய்ப்பை பெற வேண்டும், ஒரு கட்டுக்குள் வர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேய அரசால் அந்த கள்ளர் சீரமைப்பு துறையின் மூலமாக இங்கே ஒரு கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வங்கியின் மூலமாக இந்த மக்கள் விவசாயம் செய்து பிழைப்பதற்காக அரிவாள், கோடாரி, கத்தி, மண்வெட்டி போன்ற உபகரணங்கள் இங்கே மிக குறைந்த விலையில் வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக அதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் தொழில் செய்துவிட்டு அதனை கொண்டு இங்கே கொடுத்து அவர்கள் பிழைப்பை நடத்துகின்ற ஒரு நிலை இருந்திருக்கின்றது. அதற்காகத்தான் இங்கே நாம் இந்த இடத்தை பதிவு செய்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த கள்ளர் சீரமைப்பு துறைக்காக ஆங்கிலேய அரசார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்திருக்கின்றார். இந்த கள்ளர் சீரமைப்பு துறைக்காக சமீபத்தில் தான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது நீக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக கள்ளர் சீரமைப்பு துறைக்கு தனியாக கலெக்டர், மற்றபடியாக பல்வேறு அதிகாரிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் தற்போதுதான் அது நீக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரக்கூடிய அந்த அதிகாரிகள் இங்கே தங்கி இருந்து செல்வதற்காக இங்கே பல வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நாம் ஏன் இதனை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இடம் கள்ளர் கல்விக் கழகத்திற்கு பாத்தியப்பட்ட இடம். விரைவில் கள்ளர் கல்விக் கழக தேர்தல் என்பது வரவிருக்கின்றது. இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? இவ்வளவு பெரிய இடம் பிரதான சாலையில் இருக்கின்றது என்பது பலருக்கும் தெரியாது. இது ஒவ்வொரு பிரமலை கள்ளருக்கும் சொந்தமான இடம். இதனை ஒவ்வொரு பிரமலை கள்ளரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 11.16 ஏக்கர் இருந்த இடம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இதில் இருந்து 2 ஏக்கர் நிலத்தை உசிலம்பட்டி நகராட்சிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம், அந்த இடத்தில் தான் இங்கே நகராட்சி மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல நகராட்சிக்கான பல கட்டிடங்களும் சில முக்கியமான மயானங்கள் உட்பட பல வேலைகளுக்காக அதனை பயன்படுத்த கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அப்படி இந்த இடம் மட்டுமல்லாது இன்னும் நிறைய இடம் இருக்கின்றது. இந்த இடத்திலே தான் ஒரு வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்று கடந்த நிர்வாக குழு ஒரு முயற்சி செய்தது. அதனுடைய துவக்க
பக்கமாக இங்கே சில அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடம் கட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே பலரும் இதற்கு பல்வேறு வகையான இடையூறுகளை செய்தார்கள். இவ்வளவு பெரிய இடம் வீணாக போகிறது என்பதற்காக அதனுடைய நிர்வாக குழு என்பது சில கட்டிடங்களை கட்டி ஒரு வருவாயை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் நம்முடைய இந்த பிரமலை கல்லர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் முற்போக்காக செயல்பட்டாலும் பலரும் பிற்போக்காக செயல்படக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கின்றது. சிலர் நன்மை செய்ய முற்பட்டாலும் அதற்கு எவ்வளவு செலவாகிறதோ அதனை தடுத்து நிறுத்துவதற்காக பலரும் அதைவிட அதிகப்படியான செலவுகளை செய்வதற்கும் நம்முடைய உறவினர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை வெட்கக்கேடாகத்தான் பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே இனி வருகின்ற நாட்களிலாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பிரமலை கல்லரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? இந்த கல்லர் கல்விக் கழகத்தில் இருக்கக்கூடிய 14,000 உறுப்பினர்கள் கூட இதனுடைய முழு விவரங்கள் தெரியவில்லை. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இடத்திலிருந்து கட்டுமான பணி தொடங்கப்பட இருந்தது. அதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். சரி, பரவாயில்லை, இனி வரக்கூடிய நிர்வாக குழுவாவது முறையாக சரியாக திறமையாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு காலத்தில் மாணவியர் விடுதியாக இருந்திருக்கின்றது. மாணவியர்கள் இங்கு தங்கி படிப்பதற்கான பல்வேறு வசதி வாய்ப்புகள் எல்லாம் மிக கட்டுப்பாடாக செய்யப்பட்டிருக்கின்றது. இதனுடைய இந்த நுழைவாயினுடைய கேட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழுத்தமாக மிகச்சரியாக பாதுகாப்பாக போட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பகுதி முழுவதுமே ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. இங்கே ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கின்றது. இந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் எல்லாம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இன்றளவும் பார்த்தாலும் கூட இந்த கிணறை தூர்வாரப்படாமல் இருந்தாலும் கூட இங்கே இன்றளவும் தண்ணீர் இருக்கிறது. இந்த கிணற்றை பார்க்கின்ற பொழுது அற்புதமாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கொண்ட இந்த கல்லர் கல்விக் கழகத்தினுடைய இந்த சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த வீடியோவை பதிவு செய்கின்றோம். அதேபோல் நகராட்சியினுடைய கழிவுகள் எல்லாம் இந்த இடத்துல கொட்டப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இதனை நகராட்சி நிர்வாகம் என்பது உடனடியாக அகற்ற வேண்டும். பல நேரங்களிலே இங்கு கொட்டப்படுகின்ற கழிவுகள் தீ வைத்து எரிக்கப்படுகின்றது. இதனால் இந்த பகுதியில் புகையும் துர்நாற்றமும் வீசுவதாக சொல்லப்படுகின்றது. அற்புதமான ஒரு பகுதி. இன்று வரை ஐயா பெரியவர் இவர்தான் இந்த கல்லூரி வளாகத்தை பாதுகாத்து கொண்டு வருகின்றார். இன்று வரை வெளியாட்கள் இதனுள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நாம் கூட அவரிடத்தில் பல முறை கெஞ்சி கேட்டு இதனுடைய முழு விவரத்தையும் சொன்ன பிறகு என்னுடைய தொலைபேசி எண், விலாசம் உட்பட அனைத்தையும் வாங்கி கொண்டுதான் இந்த பகுதிக்குள் அனுமதித்திருக்கின்றார். இந்த வளாகத்தினுடைய மேல் பகுதியிலே தான் இங்கு வரக்கூடிய அந்த கல்லர் சீரமைப்பு துறையினுடைய அதிகாரிகள் இங்கு தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இனி வருகின்ற நாட்களிலாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பிரமலை கல்லரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? இந்த கல்லர் கல்விக் கழகத்தில் இருக்கக்கூடிய 14,000 உறுப்பினர்கள் கூட இதனுடைய முழு விவரங்கள் தெரியவில்லை. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழரசன்.